அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்மத் தஃப்சீர் தொடர் சூரா அல் இஹ்லாஸ். தூய்மைப்படல் ஓரிரை கொள்கை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே கூறுவீராக, உண்மை என்னவென்றால் அல்லாஹ் ஒருவனே ஆவான். அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தான் தேவைகளின் போது நோக்கப்படும் மிக உயர்ந்த ஒரே தலைவன். லம் யலிது வலம் யூலத். அவன் பெறவும் இல்லை, பிறக்கப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அறிமுக குறிப்புகள். முதலில் இந்த அத்தியாயத்திற்கு இடப்பட்ட பெயர்களை நோக்குவோம். நிறைய பெயர்கள் இந்த அத்தியாயத்திற்கு இடப்பட்டுள்ளன. இமாம் ஃபஹ்ருத்தீன் ராசி இதற்கு 20 பெயர்கள் இருப்பதாக கூறி அப்பெயர்களை குறித்து காட்டியுள்ளார்கள். இங்கு நாம் சில முக்கியமான பெயர்களை மட்டும் கீழே தருகிறோம். 1. அல் இஹ்லாஸ். இதுவே இந்த அத்தியாயத்தின் பிரபல்யமான பெயராகும். அதிகமான அல் குர்ஆன் பிரதிகளும் அல் குர்ஆன் விளக்குரை நூல்களும் இப்பெயரையே இந்த அத்தியாயத்திற்கு இட்டுள்ளன. இணை வைத்தல் போன்ற இறைவனை மாசுபடுத்தல் சிந்தனைகளில் இருந்து தூய்மை பெறல் என்பது இதன் பொருளாகும். 2. குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த அத்தியாயத்திற்கான இப்பெயரை இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்டுள்ளார்கள் என தெரிகிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல் குர்ஆனின் 1/3 சமனாகிறது என இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரங்கள் சஹீஹ் அல் புகாரி, கிதாப் அல் தஃப்சீர். 3. அல்லாஹுல் வாஹிது ஸமத். இப்பெயர் சஹீஹ் அல் புகாரியிலும் சுனன் ஹதீஸ் நூல்களிலும் பதியப்பட்டுள்ளன. ஆதாரங்கள் சஹீஹ் புகாரி, சுனன் திர்மிதி. 4. அஸ்-ஸமத். இந்த அத்தியாயத்திற்கான இப்பெயரை பல ஹதீஸ் துறை அறிஞர்களும் அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களும் இட்டுள்ளனர். இந்த அத்தியாயத்தின் உயர்வு சிறப்பு குறித்து சில ஹதீஸ்கள் வந்துள்ளன. அவற்றில் பிரதானமான ஒரு ஹதீஸை கீழே தருகிறோம். அபூ ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களை பார்த்து, ஓரிரவில் அல் குர்ஆனின் 1/3 பகுதியை உங்களால் ஓத இயலாமல் போய்விடுமா என கேட்டார்கள். அது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. அவர்கள் கூறினார்கள், எங்களில் யாருக்குத்தான் அது சாத்தியமாக முடியும்? அப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுல் வாஹிது ஸமத் அல் குர்ஆனின் 1/3 பகுதியாகும் என கூறினார்கள். ஆதாரம் சஹீஹ் அல் புகாரி. இந்த அத்தியாயம் அல் குர்ஆனின் 1/3 பகுதிக்கு சமமாகும் என்பதனை சில அறிஞர்கள் கீழ்வருமாறு விளக்குகிறார்கள். அல் குர்ஆன் கீழ்வரும் 3 பகுதிகளை கொண்டதாகும். 1. ஓரிரை கொள்கையும் நம்பிக்கை பகுதியும். 2. வழிகாட்டல்களும் சட்டங்களும். 3. கதைகளும் உபதேசங்களும். இந்த அத்தியாயம் இவற்றின் முதற் பகுதியை அடக்கியுள்ளது. எனவே அல் குர்ஆனின் 1/3 பகுதிக்கு இது சமனாகிறது. இன்னும் சில அறிஞர்கள் அல் குர்ஆனை ஓதி கற்கும் போது கிடைக்கும் கூலியை இந்த ஹதீஸ் விளக்குகிறதை தவிர அல் குர்ஆன் உள்ளடக்கியிருக்கும் கருத்துக்களில் 1/3 பகுதியை இது அடக்கியுள்ளது என்று சொல்ல வரவில்லை என்று கூறுகின்றனர். அல் குர்ஆனின் 1/3 பகுதிக்கு இந்த அத்தியாயம் சமனாகிறது என்பதன் பொருளை நுணுகி தேடுவது பொருத்தமானதல்ல. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அத்தியாயத்தின் உயர்வையும் சிறப்பையும் அதன் நுணுக்கமான கருத்துக்களையுமே 1/3 பகுதி என்று கூறியதன் மூலம் நாடினார்கள். எனவே இந்த அத்தியாயத்தை ஆழ்ந்து படித்து திரும்ப திரும்ப ஓதி வரும்போது அது மிக பெரும் பயனை தரும் என்றுதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் கூற வந்தார்கள். இந்த அத்தியாயம் பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இவ்வாறு புரிந்து கொள்வதே மிகவும் பொருத்தமானதாகும். இறங்கிய காலம். இந்த அத்தியாயம் மக்காவை விட்டு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்ல முன்னர் அங்கு இறங்கியது என்பது மிக பெரும்பாலான அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் அபிப்பிராயமாகும். குறைஷிகள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீர் சொல்லும் உமது இரட்சகனின் வம்சாவளியை கூறும் என்று கேட்டபோது இந்த அத்தியாயம் இறங்கியதாக இது இறங்கிய பின்னணியை விளக்கும் போது அல் குர்ஆன் விளக்குரை ஆசிரியர்கள் பலர் கூறுகின்றனர். இது மக்காவின் அத்தியாயம் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாகிறது. எனினும் கத்தாதா, அபுல் ஆவியா போன்ற தாபியீன்களைச் சேர்ந்த ஒரு சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்கள் இது மதீனாவில் இறங்கிய அத்தியாயம் என்ற கருத்தை கொண்டுள்ளனர். யூதர்களின் மார்க்க தலைவர்கள் சிலர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உமது இரட்சனை எமக்கு விவரித்து கூறுவீராக, சிலவேளை அதனை கேட்டு நாம் நம்பிக்கை கொள்ளலாம் என்று கூறினார்கள். அப்போதுதான் இந்த அத்தியாயம் இறங்கியது என கூறும் சில அறிவிப்புகள் உள்ளன. அந்த பின்னணியிலேயே இந்த அத்தியாயம் மதீனாவில் இறங்கியது என்ற கருத்து ஏற்கனவே கூறியவாறு சில அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களால் முன்வைக்கப்பட்டது. இவ்விரு அபிப்பிராயங்களிலும் இந்த அத்தியாயம் மக்காவில் இறங்கியது என்ற கருத்தே உறுதியானது என்பது தெளிவானதாகும். இந்த அத்தியாயம்
ஓரிரை கொள்கையை மிக நுணுக்கமாகவும் தெளிவாகவும் விளக்குகிறது. இது மக்கா அத்தியாயங்களின் போக்காகும். ஓரிரை கொள்கை பற்றியும் பொதுவாக நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் பற்றியும் மக்காவின் அத்தியாயங்களே மிகவும் ஈடுபாடு காட்டி விளக்குகின்றன. இந்நிலையில் மதீனாவில் இறங்கியதாக கூறும் அறிவிப்புகளை நாங்கள் இருவகையில் விளங்கிக் கொள்ளலாம். ஒன்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இறைவன் பற்றி கேட்டபோது அவர்களுக்கு மக்காவில் இறங்கிய இந்த அத்தியாயத்தை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அதனை கேட்டுக்கொண்டிருந்தவர் அது அப்போதுதான் இறங்கியது என கருதி அதன்படி அறிவிப்பு செய்திருக்கலாம். 2 மேற்சொன்ன நிகழ்வை கேட்ட நபி தோழர் சரியாகவே அறிவித்திருக்க முடியும். ஆனால் அவரிடம் கேட்ட அடுத்த அறிவிப்பாளர் பூரணமாக விடயத்தை கிரகித்துக் கொள்ளாது அறிவித்திருக்கலாம் என்பது மிகவும் சாத்தியமானதாகும். விளக்கம்: அல் குர்ஆனின் மிக மகத்துவமிக்க உன்னதமான அத்தியாயம் இது. ஏனெனில் இது இறை யதார்த்தத்தையும் இறை பண்புகளையும் மட்டுமே விளக்குகிறது. எனவே அந்த அத்தியாயத்தை விளங்க அதனுள்ளே நுழையும் போது மனமெல்லாம் நிறைந்த தூய்மை வேண்டும், ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். இப்படி இந்த அத்தியாயத்தின் விளக்க உரையை அறிஞர் சல்மான் அவுதா துவக்கி வைக்கிறார். அத்தகைய உன்னத மனோநிலையை என்னால் அடைந்து கொள்ள முடியாவிட்டாலும் அத்தூய மனநிலையோடு இந்த அத்தியாயத்தை அணுகி அறிஞர்களின் விளக்கங்களை திரட்டித்தர முனைகிறேன். ஓரிரை கொள்கையை விளக்கும் இந்த அத்தியாயம் கீழ்வருமாறு ஆரம்பிக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே கூறுவீராக, உண்மை என்னவென்றால் அல்லாஹ் ஒருவனே ஆவான். கூறுவீராக. குல் என முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து பேசும் சொற்பிரயோகம் அல் குர்ஆனில் 320 முறைகள் வந்துள்ளன. அவற்றில் ஒரு கணிசமான தொகை இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்கள் கேள்வி கேட்கும்போது இறைவன் அவற்றுக்கு பதிலளிக்கும் வடிவில் அவர்களை நோக்கி கூறுவீராக என சொல்கின்றன. அக்கேள்விகள் முஸ்லிம்களாலோ அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களாலோ கேட்கப்பட்டிருக்க முடியும். கேள்விகளுக்கு பதில் என்ற வகையில் அமையாது இப்பிரயோகம் பல இடங்களில் பிரயோகிக்கப்பட்டுள்ளமை அவதானிக்கப்படுகிறது. முன்னால் கடும்போக்கு நிராகரிப்பாளர்கள் என்ற அத்தியாயத்தில் இது பற்றி தெளிவுபடுத்தியுள்ளோம். புலன் உலகிற்கு அப்பாற்பட்ட இறைவன் மறுமை நாள் போன்ற நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் முழுமையாக இறை வழிகாட்டலிலேயே மனிதன் தங்கியிருக்க வேண்டும். அதனை உணர்த்தும் வகையில் நபியை கூறுவீராக என்ற பிரயோகம் பிரயோகப்படுகிறது. குறிப்பாக இறை நம்பிக்கையை விளக்குவதாக இவ்வத்தியாயம் உள்ளமையால் இப்பிரயோகத்தின் மூலம் அது ஆரம்பிக்கப்படுகிறது. இறைவன் பற்றிய உண்மைகளை இறை வழிகாட்டலின் பின்னணியில் நான் முன்வைக்கிறேன் என்று கூறுவதாக இப்பிரயோகம் அமைந்துள்ளது. ஹுவல்லாஹு அஹத் என்ற வசனத்தின் அடுத்த பகுதியை கீழ்வருமாறு விளங்கிக் கொள்ள வேண்டும். வசனத்தில் வந்துள்ள ஹுவ என்ற சொல் இந்த வசன அமைப்பில் லமீர் அல் சஹன் என்ற இலக்கண ஒழுங்கை கொண்டுள்ளது என கருதலாம். அடுத்து வரும் வசனத்தின் முக்கியத்துவத்தை காட்டவும் கேட்பவரின் கவனத்தை ஈர்க்கவும் இது பிரயோகிக்கப்படுகிறது. விடயம் என்னவென்றால், உண்மை என்னவென்றால் என்ற கருத்துக்களை இது கொடுக்கிறது. அப்படியே இங்கு நாம் மொழிபெயர்த்துள்ளோம். நீங்கள் வினவுகின்ற உங்களில் சிலர் மறுக்கின்ற அந்த அவன் இறைவன் ஒருவனாவான் என்ற கருத்து இவ்வசன ஒழுங்கின் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது.